ஓகே, ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா? என்னன்னா இப்போ இன்றைக்கி எதுக்கு டக்கு நம்ம வீடியோ ஆன் பண்ணியிருக்கேன்னா, அமரன் படம் பார்க்கணுன்னு ரொம்ப நாளாக ஆர்வமாக இருந்துச்சு. தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன படம் சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதான். அதனால் புக்கிங் போட்டாச்சு. நைட்டு 10 மணி ஷோக்கு போகிறோம், போய் பார்ப்போம். படம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நாளைக்கு ஒரு சர்ப்ரைசிங்கான ஒரு விஷயம் இருக்குது. இருக்கா இல்லையாடா? இருக்குது, கண்டிப்பாக இருக்குது, இருக்கணும். இல்லைன்னா காலி நீ. ஆமாம், எஸ், ஃபைனலாக வந்தாச்சு, தேட்டருக்கு வந்தாச்சு. எஸ், இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் உள்ளே போயிடும். எஸ், வந்தாச்சு, தேட்டர் வந்தாச்சு. சூப்பர், வாய்ப்புகள் மட்டுமே. കടൽ ഈ കടലിന്റെ ആഴത്തിലെ എൻ്റെ ഈ കടലുക്കും ആകാശത്തുക്കും ഇടയിലുള്ള ദൂരം എനിക്കും അവനുക്കും. Yes, I am forever in a long distance relationship with my love. நாங்களாம் இட்லி இல்ல சாப்பிட்டோம். எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டீங்க. தக்காளி சாதம் ஒருத்தர் அப்படியே ஜாலியா செமையா. சரி, எங்க இருக்கோம்? ஏதோ ஏறுற மாதிரி இருக்கு. இப்பதான் மலை உள்ள என்ட்ரு ஆகுறோம். முள்ளுக்குறிச்சி தாண்டி நீங்க போறீங்களா? செக் போஸ்ட் இதுக்கு முன்னாடி போயிருக்கேன் சார். ஆனா இந்த ஜாலி இல்ல, ஃபேமிலியோட போனோம். இப்பதான் செம ஜாலியா இருக்கு ஃப்ரெண்ட்ஸோட. அப்படி என்ன ஜாலி? காலையில இருந்து டான்ஸ் ஆட்டம் பாட்டம் செம ஜாலி. மஜா மஜா. ஒரு நேரம் ஆனத பாத்துட்டு இருந்தோம்ல, சரியான ஆட்டம்ல, செமையா இருந்துச்சு. சரி போவோம். அங்க போயிட்டு கோயிலுக்கு தான போறோம். ஆமா, ஓகே, போறோம், போய் பாக்குறோம், நிறைய பேசுறோம். அறிவில குளிக்கிறோம். ஓகே, இல்ல சார், புரியல. அறிவில குளிக்கிறோம். கேக்கல சார். அறிவில குளிக்கிறோம், அவ்வளவுதான். கொல்லிமலை ஃபாரஸ்ட் தான் போயிட்டு இருக்கோம். டீம் மெம்பர்ஸ் எல்லாமே போயிட்டு இருக்கோம். போவோம், என்னென்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, கொல்லிமலையில் ஃபால்ஸ் தான் குளிக்க போயிட்டுருக்கோம். அடுத்தடுத்த விஷயங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஜில்லு இருக்கும் போது ஐஸ் கட்டி மாதிரி. ஃபஸ்ட்டு நம்ம தான் இருக்கும் போல, யாருமே இல்லையாட்டுக்க. நம்ம தான் அடுத்தடுத்த விஷயம் பண்ண போகிறோம். போயிட்டு நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். நோ டேஞ்சரஸ். வியூவை பாருங்க. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல. அட செம்ம வியூ. பார்ப்போம் நீ எவ்வளோ தூரம்ட்டு பார்ப்போம். இல்லை என்னடா ஆடுது, என்னடா இது? வாங்கலாம்.
இறங்கும் கீழே போய்கிட்டே இருக்க வேண்டியதான். என்ன சந்திர இன்னுமா நடக்குது காலு? என்னடா விஸ்கி வேக்ஸில் பேசுகிற? கூட விட்டு போகலாம். ஐயோ அங்கே போடுறோம். அங்கே போகணும். அதை இப்படி திருப்பி வாங்க. என்ன உங்களுக்கு வேணும்? ஆமாம், நியூ ஃப்ரெண்டு பேர் சந்துரு 2.0. பேர் ஜீவா. என் பேர் ஜீவா. என் தம்பி பாட்டு போட போகிறான். அந்த மாதிரி தான். கூட நடத்தி விட்டோம் போல. இவனுக்கு அதை காட்டினா அவன் எப்படி இறங்க போறான், இவன் எப்படி வரான்? படி இல்லடா. ஓ இல்லடா, இப்படி இப்படி போயிருவோமா? ஏடி நம்ம கூட இங்க வேற பிரேக் அடிக்க முடியாது சார். போய் பாலத்துல தான் இறங்க முடியாது. ஏனோ இது குஷ்பமா அவ்வளோதான். அவங்களாம் இறங்கிடுவாங்கடா. மாட்டிக்காதடா. வேண்டு கொஞ்சம் லைனா பண்ணாதான் சார். பாப்போம், கிட்ட வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். இன்னொரு கொஞ்சம் இன்னும் இருக்காடா? சும்மா எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 2.5 கிலோமீட்டர் நடந்திருப்போம்னு நினைக்கிறேன் படியிலேயே. இன்னும் இருக்கு. உக்காரியா? சரி வா 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 வா. 3 நாள் முடிக்கணும் போகலாம். உன்னால் முடியாதுன்னு யாரும் சொன்னாங்கன்னா நம்ப வேண்டியது அவங்கள. நம்ப வேண்டியது அவங்கள இல்லை. வந்துருச்சா? என்ன தர தெரியுதா? அதான் மோட்டிவேஷனாக இறங்கி போயிட்டு இருக்கோம். யார் அந்தம்மா பார்த்தாடா? நல்லா வடிவேல் நட மாதிரியே நடக்கிறடா. நல்லா இருக்குடா. செம்மையாக இருக்கும். நடந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் போய் பார்க்காம ஏறுறதில்ல. லெவல் 2. ஐயோ வாங்க 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 போவோம். எஸ் வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். எஸ் ஆல்மோஸ்ட் பக்கம் கிட்ட நெருங்கியாச்சு. செம்ம இதா உங்களுக்கு ஒரு சின்ன அருவி பக்கத்தில். அப்பா உங்களுக்கு ஒரு சின்ன வியூ காட்டினா. எஸ் சும்மா லைட்டாக தெரியும்னு நினைக்கிறேன். தெரியல. ஓ போறா. இவ்வளோ பெரிய மலை, இவ்வளோ கீழே வந்தாச்சு. ரொம்ப பெருமையாக இருக்கு. என்ன சொல்ல விரும்புகிறீங்க? கால் வலி தான் வந்துச்சு. டீமுக்கு, மக்களுக்கு, நண்பர்களுக்கு என்ன சொல்லலாம் ஆசைப்பட்டீங்க? எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் அந்த கஷ்டத்தை மீறி கிடைக்க போகிற ஒரு விஷயம் தான் அது மாதிரி தான். நாங்களும் போயிடுவோம் பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஆனால் போன பாடே இல்லை. இன்னும் ஒரு முரட்டு வியூ இருக்கு. ஆனால் செம்ம வியூ. இங்கேருந்து பார்த்தோன்னா செம்மையாக தெரியும்னு நினைக்கிறேன். அண்ணாந்து பார்த்துட்டு நடந்தால் நடக்க முடியாது. இடம் பார்த்தாலே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. கார்த்தி என்ன சொல்ல விரும்புகிற மக்களுக்கு? அப்பா, வாழ்க்கையில் எதுவுமே யாருக்குமே எளிதாக எதுவுமே கிடைக்காது. அதே மாதிரி தான் நம்ம லைஃப்புமே. இவ்வளோ தூரம் இறங்கி வந்து கால் நடுங்குது. அதோட வியூவை பாருங்கள், உங்களுக்கு பின்னாடி காட்டுறோம். இவ்வளோ கஷ்டப்பட்டால் தான் ஒரு அழகான விஷயத்த பார்க்க முடியும்னா தம்பி இப்போ சொல்லியிருக்காப்புல. இந்த மாதிரி பிளேசஸ்லாம் எதுவுமே தெரியாது. அப்படியே அவ்வளோதான் செஞ்சு விட்றோம். வா. நம்ம வியூ ஒன்று நம்ம காமிக்க போகிறோம். ரொம்ப ரொம்ப சூப்பராக தப்பாக ஒரு விஷயம் பண்ணக்கூடிய ஆள்னா அது நம்ம சந்திரவை மட்டும்தான் இருப்பான். வந்த இடத்துல அடங்கிறதே இல்லை. உங்கள் பாருங்க, உங்களுக்கு அது தெரியும்னு நினைக்கிறேன். அங்கே விழுவுற சாரல் இங்கே வரைக்கும் வந்துக்கிட்டு இருக்கு. அதனால் பார்ப்போம், பிளான் பண்ணுவோம். இவனு ஆரம்பிச்சிட்டான். பார்ப்போம். அங்கேருந்து மொத்த வியூ, மொத்த சாரல் எல்லாத்தையும் கிட்ட போய் பார்ப்போம். பக்கத்தில் வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம். எஸ் அங்கே சாரல் இங்கேயே வர ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப வலுக்குது. பாம்புகள் எல்லாத்தையும் எடுத்து நம்ம சமைச்சு சாப்பிட போகிறோம். இந்த மாதிரி ஒரு பிளேஸை நீங்கள் எங்கே பார்த்து வரேன். சாரல் குளிக்கிறோமோ இல்லையா, சாரலில் குளித்தரலாம் மாட்டேங்குது. அந்த ஒரு விஷயம் தான்.
ஐயோ இந்த மாதிரி ஒரு பிளேஸ் எங்க என் லைஃப்ல மாற்றக்கூடிய ஒரு விஷயம். எஸ் ஜெயிச்சிட்டோம். செம்ம வியூ. நான் ஃபர்ஸ்ட் டைம் வாழ்க்கையில் நான் ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன். அதான் எஸ் இது உங்களுக்கு விஷுவலாக பார்க்க எப்படி இருக்குன்னு தெரியல, ஆனால் இங்கே நாங்கள் ரியலாக இருந்துகிட்ருக்கோம். மிஸ் அந்த விஷயம் எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய ஹாப்பினஸை கொடுத்துட்ருக்கேன். எஸ் இவ்வளோ உயரம், எவ்வளோ பேர், இது நம்ம டீம் மெம்பர். எஸ் போய் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் குளிக்க போகிறோம். அந்த வீடியோ விஷுவலாக உங்களுக்கு வரும், பார்ப்போம். அப்போல தான் அடுத்த கோயிலுக்கு போயிட்டு நெக்ஸ்ட் அப்படியே கிளம்ப வேண்டியதான். ஆஃப்டர் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு கோயிலுக்கு வந்திருக்கோம். இந்த நேம் பார்த்தீங்கன்னா எட்டுக்கம்மன் கோயில். நானும் அண்ணனும் ரெண்டும் வந்திருக்கோம். எங்கன்னா வந்திருக்கோம் போக வேண்டியதான். போவோம், என்ன இருக்குதோ கூப்பிடுவோம், எல்லாம் நல்லதே நடக்கும். வராது அது எங்க மேல போறோம். இப்போ வந்து எட்டுக்கை அம்மன் சாமி பார்க்க போறோம். சரி, எது நினைக்கிறீங்களோ வேண்டிக்கோங்க. நல்ல பொண்ணு கிடைக்கணும்னாலும் வேண்டிக்கோங்க. டைமண்ட் அடிக்கணும்னாலும் வேண்டிக்கோங்க. அது வீடியோ எடுக்கணும்னு வாய்ப்பு இல்லை தான். யாருக்கு எது நிறைய சக்தி வாய்ந்த சாமி, செம்ம ஜாலியா இருக்கு, சூப்பரா இருக்கு இந்த இடம். விட்டு கொடுக்க மாட்டோம். இங்கேயும் அன்னதானம் கொடுப்பாங்க, சாப்பிடுங்க. எல்லா இடத்துலயும் அதே தான். மேடம் நீ காலையில இருந்து சோத்த பத்தியே பேசிட்டு இருக்காங்க. எஸ் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக கீழே இருந்து அடிவாரத்துலேருந்து மேலே மலை வரைக்கும் ஏறி வந்திருக்கோம். டீம் மெம்பர்ஸ் எல்லாமே வியூவை பாருங்க. வந்து மூச்சு வாங்குறதுல எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் அவ்வளோ ரிஸ்க் எடுத்துக்கொண்டு. ஒரு சில பேர் வந்துக்கிட்டு இருக்காங்க, ஒரு சில பேர் தூங்கிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சிஸ் இந்தியா பெஸ்ட். எங்களோட பயணம் பார்த்தீங்கன்னா காலையில் 7 மணிக்கு ஆரம்பித்தோம். எஸ் இப்போ நம்ம சக்ஸஸ் ஜேகே டீம் மூலமே வந்திருக்கோம். எஸ்